தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதியை பார்க்க விடாம அனுப்பி விட்டுட்டு ரிஷி நேராக கலாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இளமதி பரமனை பார்க்கறதுக்காக வந்தா, நான் அவளை பார்க்க விடலை அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க நம்ம கலா. அப்போ இளமதிக்கு பரம மேலே சந்தேகம் இல்லை. ஸோ பரம இதை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நம்பிட்டா. அப்படின்னா நடிப்பா எல்லாமே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம இளமதி பார்த்தீங்கன்னா பரமனை நினச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. உன்னைய யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே பழைய ஞாபகத்தை நினச்சிக்கிட்டே நம்ம இளமதி வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் காலையில் விடித்த உடனே கலா பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. ஸோ என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமனுக்கு மேலே பாசம் இருக்கிற மாதிரி, ஸோ என் பிள்ளையோட அந்த இளமதிக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ சொல்லுங்க அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறாங்க நம்ம கலா. அதேமாதிரி பஞ்சாயத்துலேருந்து இளமதியோட வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பையன் பரமனும் இளமதியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு இவங்க பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறாங்க. அப்படின்னு உடனே என்ன நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதியா? ஒரு நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா என் பிள்ளை இளமதி பரமனோட சேர்ந்து வாழ மாட்டா அப்படின்னு ஒரே போட்டுறாங்க. அதுக்கு இந்த கலா என்ன சொல்லுது, நீங்கள் சொன்னால் எப்படி, இளமதி சொல்லணும்ல, இளமதிக்கு பரமனோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே போய் என் பிள்ளைய அழைச்சிக்கிட்டு வரேன் பாரு அப்படின்னு நேராக வீட்டுக்கு இளமதி கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கூப்பிட்டா இளமதி தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே என்ன நடக்குது, காந்திமதி கடன்னு கிச்சனுக்கு போயிட்டு மண்ணெண்ணெயை எடுத்துகிட்டு தான் மேலே ஊற்றிக்கிட்டு நீ இப்போ வரலன்னா நான் கொளுத்திக்குவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுது. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் நம்ம இளமதியால், நீ என்ன செய்ய சொல்கிறியோ நான் செய்கிறேன் வாங்க அப்படின்னு நேராக பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. பஞ்சாயத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டால் நம்ம இளமதி வேறு வழியே இல்லாமல் என்னால் பரமனோடலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு நம்ம இளமதியே சொல்லி வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.